பூமியில் என்னெல்லாம் பார்க்குறோமோ எரிமலை, மலைத்தொடர்கள், பள்ளத்தாக்குகள் இது எல்லாமே கடலுக்குள்ளேயும் இருக்குது. ஒரு காலத்தில் அதெல்லாம் நிலமாக இருந்து அது கடலாக மாறினதுனால சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பூமி உருவாச்சு. கடல்கள் பூமியினுடைய வெப்பம் அது குளிராக இருக்கணுமா, மித தட்பவெப்பமாக இருக்கணுமா, சூடாக இருக்கணுமா, இப்படி பல்வேறு விதமான வேறுபாடுகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக கடல் இருக்கு. இப்போ கடலில் ஓடக்கூடிய அந்த நீரோட்டங்கள்னு சொல்கிறாங்க, அந்த நீரோட்டங்கள் ஒரு ஆறுன்னு கூட சொல்லலாம். அந்த ஆறுகள் தான் நம்ம பூமியினுடைய ஐரோப்பா ஏன் குளிராக இருக்குது, இந்தியா ஏன் வெப்பமாக இருக்குது, இது பூமத்திய நிலநடுக்கோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஏன் இது வெயில் அதிகமாக இருக்குது, இப்படி பல்வேறு காரணங்களை கடல் தீர்மானிக்கும். சரக்கு போக்குவரத்துக்கு இன்றைக்கி கடலை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை. வேறு பிரம்மாண்டமான கண்டெய்னர்கள் வச்சு கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய சரக்கு போக்குவரத்து, சில நாடுகள் பயணிகள் போக்குவரத்து, அப்புறம் சுற்றுலா போக்குவரத்து, உலக நாடுகளின் பொருளாதாரத்துக்கு கடல் முக்கியமான. அடுத்தது கடல் மருத்துவ முக்கியத்துவமும் இருக்குது. நம்ம தயாரிக்கிற நவீன அறிவியல் மருத்துவத்தில் பல மெடிசன்ஸ் கடலில் இருக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக தான் பண்ணுறாங்க. அது கேன்சருக்கான ட்ரக்ஸாக இருக்கலாம், பல வகையான மருந்துகள் கடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள், பாசி வகைகளில் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுஷீந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா சார். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது. அதில் முதல் பிரம்மாண்டமான விஷயம் கடல். கடலில் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க இன்னும் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் எவ்வளோ ஆழத்துக்கு போக முடியும்னு அவங்களால தெரியல. பட் இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டே இருக்குது. இன்னும் நம்ம மர்மமான விஷயங்கள் நிறையாவும் இருக்குது. ஆச்சரியப்படக்கூடிய நிறைய உயிரினங்களும் இருக்குது. இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்க்கும்போது நிறைய உயிரினங்கள் கரைக்கு மேலே இறந்தும் போயிட்டு இருக்கு. ஸோ உண்மையிலே கடல் எப்படி உருவாச்சு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இன்னும் எவ்வளோ ஆழம் தான் கடல் இருக்குது? நீங்கள் சொன்னது போல் நம்ம ஸ்பேஸை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், தெரிஞ்சிருக்கிறோம். அது தெரிஞ்ச அளவு கூட அந்த பெர்சன்டேஜோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கடலை பற்றி நமக்கு இன்னும் தெரியலன்னு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு குறுகிய அளவு மட்டும்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். எவ்வளோ பெர்சன்டேஜ் பண்ணியிருப்போம் இது இருக்கும்? ஒரு 20%. ஓகே, அவ்வளோதான். ஓகே. 80% இன்னும் ஆராய்ச்சி செய்யப்படாமலே இருக்குது. ஓகே, ஓகே. இந்த கடல் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் தோன்றதுக்கு முன்னாடி இப்போ கடல் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பூமியே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா கடல் தண்ணி தான் ஆவியாகி மழையாகி பெய்யுது, பின்னாடி விரிவாக பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களின் வாழ்க்கைக்கு கடல் மிகவும் அத்தியாவசியம். கடல்னால் உலகத்திலே பெரும்பான்மை பரப்பளவை பிடிச்சிருக்குது. நம்ம பூமியில் என்னெல்லாம் பார்க்குறோமோ எரிமலை, மலைத்தொடர்கள், பள்ளத்தாக்குகள் இது எல்லாமே கடலுக்குள்ளேயும் இருக்குது. ஒரு காலத்தில் அதெல்லாம் நிலமாக இருந்து அது கடலாக மாறினதுனால சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பூமி உருவாச்சு. ஓகே. பூமி உருவாகும் போது ஆரம்பத்தில் ஒரு சூடான நிலையிலும் உருகிய நிலையிலும் இருந்ததுனால அப்போ நீர் திரவ வடிவத்தில் இருக்க முடியாது. அதுக்கு பிறகு 4.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி மெல்ல மெல்ல குளிர்ச்சி அடைய தொடங்குது. அப்படி குளிர்ச்சி அடைய தொடங்கும் போது பூமியினுடைய வளிமண்டலம் அல்லது காற்று மண்டலம் உருவாக தொடங்குது. அதில் முக்கியமாக நீராவி, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் இந்த மாதிரி வாயுக்கள்லாம் அந்த வளிமண்டலத்தில் இருக்குது. அப்புறம் 4.3 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி மேலும் குளிர்ச்சி அடையுது. அப்போ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீராவி மழையாக கொட்ட தொடங்குது. அப்போ அந்த மழை பூமியில் பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து பெய்யுது. உங்களால் கற்பனையே பண்ண முடியாது. நமக்கு மழை சீசன்னா நமக்கு வடகிழக்கு பருவ காற்று வரும்போது அந்த சீசனில் நமக்கு மழை பெய்யும். அந்த அடைமழையே ஒரு நாள் ஃபுல்லாக பெஞ்சாலே நம்மளால் அதை சமாளிக்க முடியாது. ஆனால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மழை பொழிஞ்சுதுன்னா அதை நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மழை பொழிவினால பூமியில் பெரிய பெரிய நீர்நிலைகள் உருவாகுது. இந்த நீர்நிலைகள் தான் பின்னாடி கடலாக மாறுது. சுமார் 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நீர்நிலைகள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து பெரிய நீர்நிலைகளாக மாறுது. ஓகே. அது பல 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அது கடல்களாக மாறத் தொடங்குது. அப்போ பூமியினுடைய மேற்பகுதியை இந்த கடல் அப்படி மூடிட்டதுனால இது பூமியினுடைய ஹைட்ரோஸ்பியர், நீர் சுற்று அப்படின்னு சொல்கிறாங்க.
பெரும்பாலான பகுதிகள் இது மூடிருச்சு அப்படின்றதுனால. கடல் உருவான பிறகு வந்து அதில் பல மாற்றங்கள் வந்து நடக்குது. கண்டங்கள் வந்து மாறுது. அந்த கோண்டுவானா கண்டம் வந்து பல கண்டங்களாக வந்து பிரியுது. அப்புறம் வந்து பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நிலத்தட்டுகளுடைய இயக்கம், அது வானியல் காரணம். இந்த காரணத்தினால வந்து கடலினுடைய வடிவம், அதனுடைய ஆழம், அதனுடைய உப்புத்தன்மைக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நன்னீராக இருக்கக்கூடிய ஆறுகள் மற்ற இதெல்லாம் வந்து கடலில் வந்து தாதுக்களையும் உப்புக்களையும் கொண்டு போய் சேர்க்குது. அப்புறம் கடலில் வந்து மழையும் பெய்யுது. ஆனால் ஆவியாகும் போது பார்த்தீங்கன்னா நீர் மட்டும்தான் ஆவியாகும். அந்த தாதுக்கள் உப்புக்கள்லாம் அங்கேயே வந்து தங்கிரும். இப்படி தான் கடல் வந்து உப்புத்தன்மை உள்ளதாக வந்து மாறுது. இன்றைக்கி கடலில் வந்து உப்போட பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.5. அந்த அளவுக்கு வந்து கடலில் வந்து உப்பு இருக்குது. கடல் உப்பு கரிப்பதற்கு காரணம் வந்து அதுதான். இன்றைக்கி வந்து பூமியினுடைய மேற்பரப்பில் மொத்த நிலத்தையும் நீரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 71% வந்து கடல்களால் வந்து மூடப்பட்டிருக்கு. அப்போ இந்த கடல்கள் தான் பூமி முழுவதும் நிலத்தில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு, வெயில், வறட்சி இதையெல்லாம் காரணிக்கக்கூடிய தீர்மானியாகவும், அதே போல் வந்து உயிரினங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தாயாகவும் கடல் வந்து இருக்குது. ஒரு சில தேரி வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த நீரின் ஒரு பகுதி விண்கற்கள் மற்றும் வால் நட்சத்திரங்கள் மூலமாக பூமிக்கு வந்திருக்கலாம். எல்லாம் இல்லைனாலும் ஒரு குறிப்பிடத்தக்க அந்த அளவு நீர் அப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பூமியினுடைய உள் வெப்பம் இருக்கு இல்லையா, பூமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய வெப்பம், அதுவும் வந்து நீராவியை வந்து வெளியேற்றுவதற்கு வந்து உதவி செய்யுது ஆரம்பத்தில். அப்போ இந்த புவியியல் செயல்முறை, கண்டங்களின் இயக்கம், எரிமலை வெடிப்புகள், இது எல்லாம் சேர்ந்து கடலுடைய வளர்ச்சிக்கு வந்து காரணமாக இருக்கு. கடல் வந்து பூமியில் வந்து கடல் வந்து உயிரினங்களின் வாழ்வாதாரத்துக்கு ஆதாரமாக இருக்குது. அப்படி ஏன் அப்படி வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், பூமியிலே வந்து நிறைய உயிரினங்களுடைய வாழ்விடமாக வந்து கடல் இருக்குது. அதில் நீங்கள் பெரிய திமிங்கலங்கள்லேருந்து நுண்ணுயிர் வரைக்கும், அப்புறம் வந்து பல்விதமான அந்த பாசிகள், இந்த மாதிரி பலவிதமான உயிரினங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமியில் வந்து மெஜாரிட்டி வந்து கிட்டத்தட்ட 80%. இப்போ பூமியில் இருக்கிற உயிரினங்களில் 100% வச்சுக்கிட்டிங்கன்னா 80% வந்து கடலில் தான் வந்து இருக்குது. அடுத்தது வந்து கடல் உணவு வகைகள் வந்து மனிதர்களுக்கு, மக்களுக்கு வந்து பல வகையில் வந்து பயனளிக்குது. ஊட்டச்சத்து நிறைந்த கடல் உணவு வந்து நமக்கு தேவைப்படுகிறது. ரெண்டாவது, கடல்லே இருக்கக்கூடிய திமிங்கலம் போன்ற பெரிய மீன்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் வந்து இந்த மீன் வகைகள் வந்து உணவாக வந்து மாறுது. அடுத்தது, கடலில் வந்து பூமியினுடைய ஆக்சிஜன் பெரும்பகுதியை வந்து உற்பத்தி செய்யுது. அதாவது வந்து ஃபைட்டோ பிளாங்டன் சொல்லக்கூடிய நுண்ணுயிர் வந்து கடலில் இருக்குது. அது வந்து தாவரங்களினுடைய ஒளிச்சேர்க்கை மூலமாக ஆக்சிஜனை வந்து உற்பத்தி செய்யுது, இந்த ஃபைட்டோ பிளாங்டன் அப்படின்றது. அடுத்தது வந்து கடல்கள் வந்து பூமியினுடைய வெப்பம், அது வந்து குளிராக இருக்கணுமா, மித தட்பவெப்பமாக இருக்கணுமா, சூடாக இருக்கணுமா, இப்படி பல்வேறு விதமான வேறுபாடுகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக வந்து கடல் வந்து இருக்குது. இப்போ கடலில் ஓடக்கூடிய அந்த நீரோட்டங்கள்னு சொல்கிறோம்ல, அந்த நீரோட்டங்கள் வந்து ஒரு ஆறுன்னு கூட சொல்லலாம். அந்த ஆறுகள் தான் நம்ம பூமியினுடைய இப்போ ஐரோப்பா வந்து ஏன் குளிராக இருக்குது, தென்னிந்தியா வந்து ஏன், இந்தியா வந்து ஏன் வெப்பமாக இருக்குது, இது பூமத்திய நிலநடுக்கோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஏன் வந்து வெயில் அதிகமாக இருக்குது, இப்படி பல்வேறு காரணங்களை வந்து கடல் வந்து தீர்மானிக்குது. அப்புறம் வந்து சூரியனுடைய வெப்பத்தை வந்து கடல் தான் அதிகமாக உறிஞ்சுது. ஏன்னா அதுதானே மேற்பரப்பில், அதுதானே 71% இருக்குது. அந்த வெப்பத்தை உறிஞ்சி அதை பல பகுதிகளுக்கு வந்து நீரோட்டத்தின் மூலமாக அது வந்து கொண்டு போகுது. அடுத்தது வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து உறிஞ்சுறதுக்கும் வந்து கடலில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ பிளாங்டன் வந்து காரணமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அதனுடைய இயற்கை, உயிரியல், சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள். அடுத்தது வந்து சரக்கு போக்குவரத்துக்கு இன்றைக்கி கடலை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை. வேறு பிரம்மாண்டமான கண்டெய்னர்கள் வச்சு கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய அந்த போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து இருக்குது. சில நாடுகள் வந்து பயணிகள் போக்குவரத்து இருக்குது, அப்புறம் சுற்றுலா போக்குவரத்து இருக்குது. இப்படி உலகில் மக்களுடைய பொருளாதாரத்திற்கு, உலக நாடுகளின் பொருளாதாரத்துக்கு வந்து கடல் வந்து முக்கியமான காரணம். ஓகே சார், எனக்கு என்ன ஒரு டவுட்னா, கடலில் வந்து இந்த முன்பகுதியில் அலைகள் வருது இல்லை, அதுக்கு முக்கியமாக என்ன காரணமாக இருக்கும்? அலைகளுக்கு காரணம் வந்து காற்று. அடுத்தது வந்து நிலவு வந்து, இப்போ நீங்கள் நிலவு வந்து முழு நிலவாக இருக்கும்போது அதனுடைய ஈர்ப்பு சக்தி காரணமாக இந்த அலைகள் வந்து அன்னைக்கு வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும். அமாவாசை சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை இருக்கக்கூடிய பகுதிகளில் குறைவாக வந்து இருக்கும். இது காரணமாக தான் இந்த அலைகள் வந்து வீசுது.
இதுவே புயல் காலத்தில் வந்து பிரம்மாண்டமான அலைகளாக வந்து மாறும், ம். மாறி வந்து வரும். ம். அப்புறம் சில இடங்களில் வந்து கடல் மட்டம் வந்து உயருகின்றது, ம். நிலப்பகுதி தாழ்வாக இருந்ததுன்னா அந்த பகுதியெல்லாம் வந்து கடல் வந்து வரும். ஓகே. சில கடல்கள் வந்து ஆக்ரோஷமாக இருக்கும். ம். இப்போ நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா வங்காள விரிகுடாவை அரபிக்கடலோட ஒப்பிட்டிங்கன்னா அரபிக்கடலினுடைய இது வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். ஓகே. அலைகள்லாம் வந்து வேகமாகவும் உயரமாகவும் வந்து ம். இருக்கும். அதாவது நாட்டுக்கு நாடு வந்து அது மாறுபடுது. அடுத்தது வந்து கடல் வந்து மருத்துவ முக்கியத்துவமும் இருக்குது. ம். நம்ம தயாரிக்கிற வந்து நவீன அறிவியல் மருத்துவத்தில் பல மெடிசன்ஸ் வந்து கடலில் இருக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக தான் பண்ணுறாங்க. அது கேன்சருக்கான ட்ரக்ஸாக இருக்கலாம், ம். பல வகையான மருந்துகள் வந்து கடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் பாசி வகைகள்ல இருந்து தயாரிக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக வந்து கடல் பாசி இருக்கு இல்லையா, ஆமா. அதிலிருந்து வந்து கேன்சருக்கான ட்ரக்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகே. இப்படி மருந்துகளுக்கான இதாக இருக்குது. அடுத்தது வந்து கடல்கள் வந்து பூமியினுடைய சுற்றுச்சூழலை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து காரணமாக இருக்குது. ம். இல்லை அப்படின்னு கடல் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் உயிரினங்கள் வாழ முடியாது ஒன்று, ம். அல்லது கடல் குறைவாக இருந்திருந்தால் இந்த அதிக வெப்பம், அதிக வறட்சி, அதிக வெள்ளம் இது அப்போவே வந்து பூமியை நடந்திருக்கும். தாக்கிரும். அப்போ கடல் வந்து இங்கே பெரும்பான்மை பகுதி ஆக்கிரமிச்சிருக்கிறது சுற்றுச்சூழலுடைய சமநிலை வந்து பேணுவதற்கு காரணமாக வந்திருக்கு. ஓகே. அடுத்தது கடல் வந்து பல்வேறு நாடுகளினுடைய தொன்மம், அவங்களுடைய பழக்க வழக்கம், பண்பாடு, வரலாறு, கலாச்சாரம், மதம், ஆன்மீகம் அதில் வந்து கடல் ஒரு முக்கியமான ம். கேரக்டராக இருக்குது. பழங்கால இலக்கியங்கள் இதாக எடுத்துக்கலாம், மதம் சார்ந்த இலக்கியங்களையும் எடுத்துக்கலாம். ம். அதில் வந்து கடலை பற்றிய வந்து இதை வந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு இப்போ நம்ம ஊரில் வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு போகும்போது கடல் மாதா ஆ. அப்படின்னு தான் வந்து கடலை குறிப்பிடுறாங்க. அது நம்முடைய தாய் போன்றது அப்படின்னு சொல்லி கடல் மேலே வந்து ஒரு ஒரு மரியாதை, ஒரு பக்தி கலந்த உணர்வோடு அவங்க வந்து இருக்கிறாங்க. நம்ம நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க. நன்றி. நன்றி.